கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பல்லவி பாடி கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தின் நிழல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல்லவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 109 சங்கீதம். கடைசி வசனத்தை வாசிக்கலாம். 31 வசனம். வாசிக்கலாம். 109 சங்கீதம். 31 வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசலில் நிற்பார். இந்த காலவெளி செய்தியின் தலைப்பு God and Satan always standing on right side. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேவனும் பிசாசும் வலது பக்கத்தில் நிற்பார்கள். இதை குறித்து ஓரளவு வாட்சனை சர்வீஸில் தியானித்தோம். மறுபடியும் இதை தியானிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். 6 வசனத்தை வாசிக்கலாம். 109 சங்கீதம் 6 வசனம். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்திலே நிற்பானாக. Satan stands on right side. அவனிகள் நாம் ஒரு புகைப்படம் ஃபோட்டோ எடுக்கும் பொழுதோ வீடியோ எடுக்கும் பொழுதோ என் பக்கத்தில் வந்து நில்லு, பக்கத்தில் வந்து நில்லு, பக்கத்தில் வந்து நில்லுன்னு கூப்பிடுவாங்க. அந்த வீடியோ எடுக்கிறவரோ இல்லை ஃபோட்டோகிராஃபரோ சொல்லுவாங்க, கம் க்ளோசர், கிட்ட நில்லுங்க. ஹைட்டாக இருக்கிறவங்களாம் பின்னாடி நில்லுங்க, கொஞ்சம் ஹைட்டு கம்மி குறைவு உள்ளவங்களாம் முன்னாடி வாங்கன்னுவாங்க. அதுபோல உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் நியர்பை, பக்கத்தில் இருப்பார். கர்த்தர் எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கிறாரோ அதே ரேஷியோ, அதே விகிதம் சாரம், சேம் ரேஷியோ, அதே விகிதத்தில் அவர் 10% பக்கத்தில் இருந்தால் பிசாசன் 10% இருப்பான். கர்த்தர் 80% பக்கத்தில் இருந்தால் Satan also stands like God 80%. If God stands 100%, He will also stand 100%. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, Satan always is accuser. அவன் குற்றம் கண்டுபிடிக்கிறவன். God always affectionate. அவர் அன்புள்ளவராக, பட்சமுள்ளவராக, எப்பொழுதும் நம்ம பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் என் பக்கத்தில் இருக்க மாட்டீரா? கர்த்தாவே என் குடும்பத்துக்காக பக்கத்தில் இருந்து கிரியை செய்யும்.
என் மகனுக்கு பக்கத்தில் இருந்து உதவி செய்யும். என்னுடைய மகளுக்காக என் பக்கத்தில் இரும். மக பக்கத்தில், என் குடும்பத்தின் பக்கத்தில், ஊழியத்திலே பக்கத்தில் இருந்து இதே வார்த்தையை ஜீவகாலம் முழுவதும் தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் நம்முடைய போக்கு வரவிலும் கர்த்தாவே எங்களுடைய பிரயாணத்தில் எங்களோடு கூட வாரும், எங்களுடைய ஊழியத்தில் எங்களோடு கூட வாரும் என்று always we are asking God in prayer. No doubt, it's a true. ஜெபிக்காமலே ஒருத்தன் கூட இருக்கிறான் என்றால் அது பிசாசு. நல்லா விளைங்க, பிசாசுக்காக நாம் ஜெபம் பண்ண மாட்டோம். We are praying to God only, but another person always standing with us, with me on right side. Coming to the point, குறிப்புக்கு வருகிறேன். பிசாசும் கர்த்தரும் பக்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால்தான் நீங்களும் நானும் பரிசுத்தமா கர்த்தர் நம்மை வைக்க பிரயாசப்படுகிறார். பிசாசும் கர்த்தரும் இருக்கிற ஆர்கியூமெண்ட், டைலாக், அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற உரையாடல், அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு வார்த்தைகள் மத்தியில் the human being become like a bun butter jam. நல்லா கவனிங்கள். பிசாசுக்கும் கர்த்தருக்கும் நடக்கிற தர்க்கம், உரையாடல், பேச்சுவார்த்தை, இதன் மத்தியில் நடுவில் கஷ்டப்படுகிறது யாருன்னா மனுக்குலம், கர்த்தருடைய பிள்ளைகள், உலகம். இந்த உலகம் முழுவதும் பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றிலும் அவங்க ரெண்டு பேருடைய God and Satan both they are having a talk each other. They have a talk about the human being, about the saints of God, about the sons of God, about the daughters of God. அதுபோல உலகத்தில் என்ன நடக்குதோ எல்லாவற்றுக்கும் அவன் ஒரு கவுண்டர் பதில் கொடுத்து கொண்டே இருப்பான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் இந்த 109ஆம் சங்கீதத்திலே பிசாசும் வலது பார்சத்தில் நிற்பானாக, ஆண்டவரும் வலது பார்சத்தில் நிற்பாராக என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்ற பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கவனிங்கள். ஒரு நாள், அதாவது உண்மையாக அதில் ஒரு குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். அந்த வசனத்துக்கு முன்பாக இன்னொரு இடத்துல கூட பிசாசு ரைட் சைடில் நிற்கிறான். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா chapter 3 verse 1 says like this. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். சகரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்தில் நின்றான். விரோதம் செய்ய
Satan standing at his right hand to make problem. அதான் சொன்னேன், Satan is called accuser. God always is affectionate. அவர் அன்பாக பட்சமாக இருக்கிறார். பிசாசு குறை சொல்வதற்காக அவன் காணப்படுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலைவெளியிலே நீங்களும் நானும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிற நாம் அனைவரும் யோசிக்க வேண்டும். அவன் ஒரு காரியத்தை தீர்மானத்தோடு அவன் வந்து நிற்பான் கர்த்தருடைய சமூகத்தில். நன்றாக, என் நாமத்தினாலே எங்கே 2 பேர் கூடுகிறார்களோ இன் மை நேம், மத்தேயுவில் இருக்குது, சுவிசேஷங்களில் இருக்கிறது, என் நாமத்தினாலே யார் யார் அவருடைய நாமத்தினாலே அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லாமலும் இது சரி வாசிங்க 18-19. அல்லாமலும் உங்களிலே 2 பேர், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்க கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்கே அவர்கள் நடுவிலே, அந்த வசனம் ரொம்ப முக்கியம். மத்தேயு 18:20 அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலே நடுவிலே, யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட நாம் அதை வாசித்தோம். ஒரு நாள்ல தேவபுத்திரர்கள் கூடியிருக்கிற அவன் நடுவில் வாசிக்கலாம் முடிந்தால். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கவனிங்க, நடுவிலே. அந்த நடுவிலே என்ற வார்த்தையையும் மத்தேயு 18:20 கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க, யோசித்து பாருங்க. ஜெபம் பண்றோம், என் கர்த்தாவே நீர் இங்க வரமாட்டீரா, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்று உபாடு போட்டு அழுது உபாசம் எடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அங்கேயும் கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு. Satan also in the midst of the congregation or in the family prayer or private prayer or any ministerial or ministry activity, எப்படி வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் 2 பேர் நடுவில் இருப்பாங்க. யாரு? கர்த்தரும் பிசாசும். ஆனால் யோபு 1:6 வசனத்தெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கீழே படிச்சிங்கன்னா அவன் கர்த்தருடைய சந்நிதியில் நடுவிலே வந்து நின்றான். அதுக்கு அடுத்த வசனத்தில் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. ஏனால் அந்த வசனத்தில் இன்சைட் என்னவென்றால், அந்த வசனத்தில் ஒரு ஆழமான வார்த்தைகள் ஒன்று உண்டானால், அவர்கள் தேவபுத்திரர் ஒரு நாளிலே இருக்கும்போது நடுவில் நின்றான் என்று சொல்லும் பொழுது, when Satan talks to God, தேவனிடத்திலே பிசாசு பேசும் பொழுது he always tell the truth. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிசாசு தேவனிடத்தில் பேசும் பொழுது உண்மையை பேசுவான். இது ரொம்ப ஆழமான குறிப்பு. இது கண்டும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதை யோசியுங்கள். Satan gives report about us, about the saint of God, about the family of God, about the church of God. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் பிசாசு போய் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை பேசுவான். நீங்கள் அது சம்பவங்களெல்லாம் உட்காந்து படிக்கணும். He will tell the truth to God always.
ஆனா அதே பிசாசு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பூமியிலே இருக்கிற நம்மளுடைய ஜெப கூட்டத்திலும் ஊழியத்திலும் தனிப்பட்ட ஜெப ஜீவியத்திலும் வந்து நம்மளோடு நம்மளுடைய ஆவிக்குரிய கிரியை அவன் கவனிக்கும் பொழுது, டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கும் பொழுது, சேட்டன் டாக் டு அஸ் ஆல்வேஸ் லைக். பிசாசு கத்தரிடத்துல பேசும்பொழுது தேவபுத்தர்லாம் நிற்கும் பொழுது நடுவில் போய் நின்று யோபு குறித்து உண்மையை சொல்றான். அவனை சுற்றிலும் வேலி அடைத்தீரே, வேலி அடைத்தீரோ. 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீர் அவன் வீட்டையும் 1ஆம் அதிகாரம் 1:10 வாசிக்கும் பொழுது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் என்னத்தை போட்டிருக்காரு கர்த்தரு? வேலி அடைக்கவில்லையோ? வேலி, ஃபென்ஸ், வேலி அடைக்கவில்லையோ என்று அவன் சொல்றான். உண்மையை சொல்றான். ஆனால் பிசாசு நம்ம கிட்ட உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சியோனுக்கு நேராக அழைக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற யாரானாலும், எந்த சபையானாலும், நம்ம கிட்ட அவன் பேசுறதெல்லாம் ஆல்வேஸ் டெல்லிங் லை, போய் பேசுவான். வசனம் வேண்டுமானால் வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்துல கர்த்தர் சொன்னது போல இருக்கும். அந்த இடத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். வீட்டில் போய் படிச்சு பாருங்க. முதல் 7 வசனம், 2ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. 2, 3 வாசிங்கள். ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து. அடுத்த வசனம் வாசிங்க. பிசாசு பேசுறது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, அப்பொழுது பிசாசு ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்க கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும். You will become a God. You will become like a God. கடவுளை போல, தேவனை போல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை போல காணப்படுவீர்கள் என்று போய் சொல்றான். தேவன் அறிவார் என்றது கவனிங்கள். மேல போய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நாளிலே அவன் நின்று அவன் நம்மளை பற்றி சொல்லும் பொழுது, he will tell the truth or he is telling the truth. இன்னும் உண்மையை பேசிட்டு இருக்கான். உங்களை குறித்து, என்னை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள், சபைகள் எல்லாரும் குறித்து. ஆனால் பூமியிலே அவன் மறுபடியும் வந்து குழப்பங்களை உண்டாக்குவதற்கு, குடும்பங்களிலும் சபைக்குள்ளேயும் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்குவதற்கு, he is telling always a lie. நம்மளை பார்த்து பொய் பேசிக்கொண்டே இருப்பான் டெய்லி. இதை கண்டுபிடிக்க தெரியாமல் அநேகர் திண்டாடுவார்கள். அப்படி ஏமாந்து ஒன்றுமில்லாமல் சின்ன பின்னமான ஒரு குடும்பம் ஒன்று உண்டானால், ஆடம்ஸ் ஃபேமிலி, ஆதாமுடைய குடும்பம் தாறுமாறாகி உடைந்து சிதறி உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளாக காணப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு காரணம் பிசாசு சொன்ன பொய்யின் நிமித்தம். அது அப்படியே ஏவாளும் ஆதாமும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், கர்த்தரை அறிந்தவர்கள், நீதிமான்கள், சியோனுக்கு அழைக்கப்பட்ட எத்தனையோ பேர் யாரானாலும், மனவாட்டி ஸ்தானத்துக்காக அழைக்கப்பட்ட யாரானாலும், they will slip within a second. எப்படி ஏமாந்து வழுவி போகிறார்கள் என்றால்,
கர்த்தருடைய சத்தமும் பிசாசுடைய சத்தமும் ஐடென்டிக்கலா இருக்கும், ஏறக்குறைய ஒன்று போல காணப்படும். நல்லா ஆவியில நிறைவோம், அந்நிய பாஷை பேசுவோம், ரொம்ப உற்சாகமா இருக்கலாம், ரொம்ப வேகமாக கர்த்தருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும், நாட்கள் இல்லை வருஷங்கள் இல்லை, கர்த்தருடைய வருகை சமீபம் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் கீழே விழ தள்ளுவதற்கு அவன் இஸ் ஆல்வேஸ் நம்மளை குறிவைத்து டாக் பண்ணி நம்மளை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆல்வேஸ் டெல்லிங் லைட் டு அஸ் இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் த ட்ரூத் டு காட். யோபு 1:6 படி அவன் போய் உண்மையை சொல்லுவான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனம், இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் த லைட் டு த ஹியூமன் பீயிங். அதனால நீங்களும் நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும், பிசாசுடைய சத்தம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்கு நீங்களும் நானும் ஆவியினால் நிறைந்து காணப்பட வேண்டும். கர்த்தருடைய அந்த ஆவியின் அபிஷேகத்தினாலே மூடப்பட்டு மாம்ச கிரியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக ஏக சிந்தையாக தேவ சிந்தையோடு இருப்போமானால் நீங்களும் நானும் பத்திரமாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இன்னொரு குறிப்பை நான் முக்கியப்படுத்துவேனால் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கேயும் பிசாசு கிரியை செய்கிறான். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாம்ராஜ்யம் முழுவதும் தலைவனாக இருக்கும் பொழுது, வாசியுங்கள், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேலே மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். கவனிங்கள், ஏவப்பட்டான். He was provoked David. He provoked David. ஏவப்பட்டான், தூண்டி விடப்பட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த 2வது குறிப்பில் அவனிங்கள் அந்த எல்லா விஷயத்திலும் கர்த்தரும் பிசாசும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கீழே அந்த அதிகாரம் முழுவதும் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் முழுவதும் போய் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் தாவீதை அடிக்கிறது, தாவீதுடைய கஷ்டப்படுகிற சூழ்நிலை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல நாம் பார்ப்போமானால் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அநேக காரியங்கள் 4ஆமத்திலையும் அந்த வசனம் வருகிறது. வாசிங்க சார், அதையும் வாசிங்க. 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. 1 நாளாகமும் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்திலே கொண்டு வருகிறேன். 1ஆம் வசனம் தான் முக்கியம். தாவீது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படி தாவீதை ஏவி விட்டது. கர்த்தர் ஏவுதல் கொடுத்தாரு, லீடிங் கொடுத்தாருன்னு சொல்லி அநேகர் ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்க. அது பிசாசினுடைய ஏவுதலா அல்லது கர்த்தருடைய ஏவுதலால் கண்டுபிடிக்கிறது மிக 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 கஷ்டம். அனுபவப்பட்டவர்கள் விழுந்திருக்கிறார்கள். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. வேதத்தின் அடிப்படையிலே நான் பார்ப்போமானால் தாவீது பிசாசினால் ஏவப்பட்டான், விழுந்தான்.
அதனுடைய பலனை கஷ்டத்தை அனுபவித்தான். அதெல்லாம் நமக்கு தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏவுதல் வரும் பொழுது ஒரு ஸ்பிரிட் லீடிங்கா அல்லது சேட்டன் லீடிங்கா கண்டுபிடிங்க. இன்னைக்கு அநேகர் இந்த விஷயத்துல தடுமாறி திக்குமுக்காடி கஷ்டப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், 89ஆம் சங்கீதத்தில் இருக்குது. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என்னுடைய வலது கரம், என்னுடைய உடன்படிக்கை எல்லாம் நான் அவனுக்கு செய்கிறேன். Yet he was slipped from the presence of God. அவன் வழுகி விலகி போனான். ஏன்? பிசாசினால் ஏவப்பட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கோலியாத்தை ஜெயித்த தாவீது, எத்தனையோ விதங்களிலே நீங்களும் நானும் அதை யோசிக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோடு என்ன பேசுகிறார்? நீங்கள் நானும் நன்றாக உணர வேண்டும். God and Satan often involved in same activity. கர்த்தரும் பிசாசும் ஒரே விதமான காரியங்களை செய்யும் பொழுது பிசாசு நடுவில் சில காரியங்களை தாறுமாறாக்கி தூண்டிவிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை விழத்தள்ளுவான். அதான் தாவீது செய்த பிழை. வாட் காட் டிட் டு டேவிட், என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும். வாட் சேட்டன் டிட் டு டேவிட், பிசாசு என்ன செய்தான் அதுவும் தெரியும். பிசாசு என்ன செய்தான்? தூண்டிவிட்டு தாவீதை பாவம் செய்ய பண்ணினான். அவன் ஜஸ்ட் கவுண்டட் இஸ்ரேல். இவ்வளோ பெரிய பலம் இருக்கு, இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இவ்வளோ பேர் என் பக்கத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறாங்க, ஒருத்தனை என்னை ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சண்டையில் பேசுவாங்க தெரியுமா? கையை இப்படி வச்சு சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது என்னன்னுவாங்க உலக பிரகாரமா. அதுபோல தாவீது தப்பு பண்ணான் ஏறக்குறைய. அதுபோல ஏன் தப்பு பண்ணா? he was led by Satan. he was led by Satan. பிசாசினால் ஏவப்பட்டான். எங்களை நானும் நன்றாக உணர வேண்டும். கர்த்தாவே, ஏவுதல் வரும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில ரொம்ப ஸ்பீடாக கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் சொல்லியே கவுந்து தலைகீழாக விழுந்து விடுவார்கள். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில். என்னுடைய 49 வருஷம் அனுபவத்தில் ஐ ஹவ் கம் அக்ராஸ் மெனி பீப்புள். 1976 ஊழியத்துக்கு வந்தேன். எவ்வளோ பேர் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் விழுந்து போனதை நான் பார்த்திருக்கிறேன். கேள்விப்படல, கண்ணால பார்த்திருக்கிறேன். யோசுவா, பிரதான ஆசாரனாக யோசுவா பக்கத்துல, வலது பக்கத்திலே குற்றம் சுமத்தும்படிக்கு, டு கிவ் கம்ப்ளைண்ட், குற்றம் சுமத்தும்படிக்கு அவன் நிக்கிறான் வலது பக்கத்துல. அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அந்த வசனத்தை எல்லாம். அவனைகள் மூன்றாவது குறிப்பாக சொல்லுவேனானால், God always interested, பிலிவர் மேலேயும் ஊழியக்கார மேலேயும் is always might be interested to grow. நீங்களும் நானும் வளர வேண்டும், வளர வேண்டும், பரலோகத்தில் எப்படியாவது காணப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய ஆசை. Satan always to give or discredit to the believer. Satan always discredit. Satan discredit கொடுப்பான். நல்ல ஒரு கிரெடிட் கொடுக்க மாட்டான். ஒண்ணுமில்லாமல் குட்டி சவர் ஆக்குவதற்கு வழியை வைத்துருவான். அதான். பட் Satan to discredit the believer. அவன் நம்மளை மட்டன் தட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டுருவான். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும்
அழகாக வளருவதற்கு, உயர்த்துவதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டுதான் இருப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நன்றாக அதை உணர வேண்டும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8, 9, 10 படிச்சு பாருங்கள். 9ஆம் வசனத்தை படிக்கலாம். சேட்டன் ஸ்டாண்ட்ஸ் அட் த த்ரோன் ஆஃப் காட். சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 9ஆம் வசனம் வாசியுங்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். மேலிருந்து தள்ளப்பட்டதுன்னா ஒரு பொருளை மேலேருந்து அப்படி தூக்கி போடுறேன், மேலேருந்து கீழே விழுந்துருது. தள்ளி விடுறோம் மேலேருந்து. உதாரணத்துக்கு வீட்டில் ஒற்றை அடிக்கிறோம், கீழே ஒற்றை அடிக்கிறோம், மேலே தான் ஒற்றை அடிக்கிறோம், தள்ளுறோம். அதுபோல மேலிருந்து அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லும் பொழுது he was cast out from the heaven. பரலோகத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். நீங்களும் நான் அதை நன்றாக உணர வேண்டும். அந்த தள்ளப்பட்டு என்ற வார்த்தையை அவனுக்கு அந்த வல்லமையோடு தான் அவனை தள்ளிவிட்டார். அதனால்தான் பூமியிலே அவன் யோபு 1, 2 அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான், யோபு குடும்பத்தை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். சேட்டன் எப்பொழுதும் நமக்காக எதிர்மறையாக கிரியை செய்கிறான். பிசாசு அப்படி அல்ல, தேவன் அப்படி அல்ல, வளருவதற்காக கிரியை செய்கிறார். அதனால்தான் அவர் ஒரு ஜட்ஜாக, ஒரு அட்வொகேட்டாக இருந்து இன்றைக்கும் he was standing like an advocate. Jesus standing like an advocate and talk to the creator. தேவனுக்கு முன்பாக, before God, Jesus Christ, the Son of the living God. He was standing before God, who the Savior of the world. He is like an advocate and talk to for us. நமக்காக பரிந்து பேசுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல he is like a heavenly advocate. பரலோக ஒரு பரிந்து பேசுகிற நிலைமையிலே பரலோகத்திலே அவர் காணப்படுகிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம். சிறு பிள்ளைகளே, லிட்டில் சில்ட்ரன், மை லிட்டில் சில்ட்ரன், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லி ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு, பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நீதிபரர், இங்கிலீஷ் பைபிள் அட்வொகேட், இஸ் a நீதிபரர். He is like an advocate. As an advocate, he was standing before God. உங்களுக்காக எனக்காக பூலோகத்திலே வலது பக்கத்திலும் இருந்து பரலோகத்திலே தேவன் முன்பாக இருந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பரிந்து பேசுகிறார்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்மை விடுதலையாக்குகிற கிருபாதர பலி அவரே. ஆமென். ஹல்லேலூயா. அதை நினைத்து நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். பிசாசு நம்மளை எப்பவுமே தள்ளிடுவான். தேவன், நீதிபரராகிய தேவன் இயேசு, நீதிபரராகிய இயேசு, he is like an advocate and pulls out. நம்மளை இழுத்து வைத்து நம்மளை கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவர் நிலைநிறுத்துவாராக. 21 யோவான் 21:6 வாசிப்போமானால், cast a net on the right side. உங்களுடைய வலைகளை வலது புறத்திலே போடுங்கள். இதோடு நான் முடிக்கிறேன். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலது புறமாய்
வலையை போடுங்கள். படகுக்கு அந்த படகுக்கு வலது புறமாய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அவனுங்கள் திரளான மீன்கள் அகப்படுது. ஆமென். எங்கே? அந்த ரைட் சைடு, வலது பக்கத்துல தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே வந்திருக்கிற நீங்களும் நானும், கர்த்தாவே எனக்காக கிரியை செய்யும், என்னுடைய குடும்பத்துக்காக. கர்த்தர் உங்களை பார்த்து ரைட் சைடில் பாரு. யூ ஜஸ்ட் லுக் டு த ரைட் சைடு. காஸ்ட் யுவர் நெட் ஆன் யுவர் ரைட் சைடு. உங்களுடைய வலைகளை வலது புறத்திலே போடுங்கள். திரளான மீன்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அங்கே படகுகள் அமிழத்தக்கதாக மூழ்கி போகத்தக்கதாக மீன்கள் திரளாய் அகப்பட்ட பொழுது சைகை காட்டி எல்லாரையும் உதவிக்கு கூப்பிடுறான். இங்க யாரையும் கூப்பிடல. 21ஆம் அதிகாரம் யோவான் 6, 7, 8 படிச்சீங்கன்னா வலைகள் கிழியவில்லை. யோவான் 21:11 வலைகள் கிழியவில்லை. அங்க வலைகள் கிழிந்து அமிழத்தக்கதாக போட்டு படகுகள் எல்லாம் முங்க போது எல்லாரும் சைகை காட்டி எல்லாரும் கூப்பிடுறாங்க. அது சோல் வின்னிங்க காமிக்குது. சோல் வின்னிங் மினிஸ்ட்ரி. இந்த இடத்துல சர்ச் மினிஸ்ட்ரி. வலைகள் கிழியவில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரானோம், உங்களுடைய ஊழியம் உடைந்து போகாதபடிக்கு, உங்களுடைய குடும்பம் உடைந்து போகாதபடிக்கு, உங்களுடைய பிள்ளைகள் உடைந்து போகாதபடிக்கு, உங்களுடைய காரியங்கள் பிஸ்னஸோ உங்களுடைய தனிப்பட்ட அபிஷியல் செக்டாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் உடைந்து போகாதபடிக்கு அவர் வலது பக்கத்திலே உங்களுக்காக கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோமாக. அதாவது நெட் இஸ் நாட் broken. வலைகள் கிழியவில்லை. அங்க வலையெல்லாம் கிழியுது. அது மட்டுமல்ல, திரளான மீன்கள், படகு முங்குது, சைகை காட்டி உதவி கூப்பிடுறாங்க. தட் இஸ் சோல் வின்னிங் மினிஸ்ட்ரி. சோல் வின்னிங் மினிஸ்ட்ரி. This is church ministry. யோவான் 21:6, 11 சபை ஊழியம். எதை வலைகள் கிழியவில்லை. அதனால எதுவும் சேதம் அடையாதபடிக்கு உங்களுடைய உடைமைகளோ, உங்களுடைய காரியங்களோ, உங்களுடைய பண விஷயமோ, உங்களுடைய பொருளாதாரமோ, உங்களுடைய ஆவிக்குரிய காரியமோ சேதம் அடையாதபடிக்கு, கிழியாதபடிக்கு கர்த்தர் வலது பக்கத்திலே இருந்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory. மகிமை. வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே, வலப்பக்கத்தின் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன், எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்தில் வருகிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி இரத்த கோட்டைகள் மூடி இந்த முதலாவது நாள் கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கர்த்தருடைய ஆரம்ப நாளிலே எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களுக்காக வலது பக்கத்திலே இருக்கிறீர். பிசாசு எங்களுக்கு வலது பக்கத்திலே இருந்து எங்களை சீரழித்தாலும், ஆனால் நீர் எங்களுக்காக வலது பக்கத்திலே இருந்து எங்களை வழி நடத்தி வா இயேசுவே, எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய காரியங்கள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நீர் கூட இருந்து வலது பக்கத்திலே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. பார்த்த கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.